மகாநதி சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரொமோ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நர்மதா வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு கங்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்த உடனே கங்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். வெளியில் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, காவேரி கிட்ட கூட காதல் இந்த மாதிரி பெரிய மனுஷி ஆயிட்டாடி நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ பட்டுக்குட்டி இப்போ தான் சின்ன பிள்ளையா இருந்தால் அதுக்குள்ளே பெரிய மனுஷி ஆயிட்டியா அப்படின்னு நர்மதாவை எல்லாரும் கொஞ்சிறாங்க. ஸோ ஒன்றும் தெரியாத குமரன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே வாங்க இந்த மாதிரி பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னோடனே குமரனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் எழுதி தரது எல்லாமே வாங்கிட்டு வாங்க லிஸ்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் லிஸ்ட்டு போட்டு கொடுக்க வீடே களை கட்டுது. சாரதா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சு அவங்க அப்பா இல்லாத நேரத்தில். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் புது இடமா இருக்குது. நம்ம ஊராக இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, அதை நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு காவேரியும் கங்காவும் ஆறுதல் ஒரு பக்கம் சொல்லிட்டு, சரி அடுத்து நம்ம போயிட்டு மாமிகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மாமிக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நர்மதா பெரிய மனுஷி ஆயிட்டா மாமி அப்படின்னா. சூப்பர் போங்க, புது வீட்டுக்கு வந்த உடனே பெரிய மனுஷி ஆயிட்டால் அவ சூப்பர் தான், நல்ல விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க ஆற்றுல எல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், பெரிய மனுஷன் நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போது குமரனாக இருக்கட்டும், அதே மாதிரி நிவினும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. இப்போ விஜய் வந்து வராரு. வந்தோடனே என்ன ஒரே ஃபங்க்ஷன் மோட் ஆன் ஆயிருக்க மாதிரி இருக்குது, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்குது, என்ன நடக்குது இப்போ நமக்கு தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஹவுஸ் ஓனர் மாமி கிராஸ் ஆகிறாங்க. மாமி இங்கே வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னடா அம்பி என்ன சொல்லு, மாமி என்ன ஒரே ஃபங்க்ஷன் மோடாக இருக்குது, என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல, என்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா. அந்த வீட்டில் சின்ன பொண்ணு இருந்தாலே நர்மதா, அவள் பெரிய மனுஷி ஆயிட்டாளா அப்படின்னு சொல்ல விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அவங்க சவுத் சைடில் இதெல்லாம் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. அவங்க வீட்டு பக்கம்லாம் சீர் வரிசை அப்படி இப்படின்னு களை கட்டிரும் அப்படின்னு உடனே, அப்படியே மம்மி சொல்கிறீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஸோ நம்மளுமே மேலதாளத்தோட சீர்லாம் பண்ணிவிட்டு, சீர் சினத்தையெல்லாம் செம்மையாக பண்ணுறோம், பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையும் அப்படி இதோட சேர்த்து சீர் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு பக்கம் மீசையை முறுக்கிக்கிட்டே விஜய் வந்து ரொம்ப சூப்பராக அந்த ஒரு டைலாக் மனசில் நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீர்வரிசையெல்லாம் கொண்டு வர போகிறாரு, தாத்தாவை கூட்டிகிட்டு வர போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் பயமாகவும் இருக்கும். உள்ளுக்குள்ளே அம்மா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. சாரதா கண்டிப்பாக கோவப்பட போகிறாங்க. அப்கமிங்கில் எல்லாம் ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.